ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஃபஸ்ட் மிட்டம்க்கான டைம் டேபிள் பல்வேறு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேதியில் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதலிடை பருவத் தேர்வு 2024 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் சேஞ்சஸ் இருக்கிறதுனால மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 மார்க் தான் வைக்கிறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 7 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 35 மார்க் 12th கெமிஸ்ட்ரி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்குடைய உள்ள வேறுபாடுகள் யாவை 2 × 2 4. அதே மாதிரி FCC BCC அலகு கூட்டியில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடுக. அருணிய சமன்பாட்டினை எழுதி அதன் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. ஸோ 3 மார்க் பார்க்கும்போது நமக்கு 3 × 3 9. ஸோ கம்பல்சரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல மிட்டம்ங்கிறதுனால. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி. பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறன் சதவீதத்தை கணக்கிடுக. அடிப்படை வினைகள் என்றால் என்ன? ஒரு வினையின் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா படிக திண்மங்களை படிக வடிமற்ற திண்மங்கள் வேறுபடுத்துக. முதல் வகை வினையானது 99.9% நிறைவுடைய தேவையான நேரம். அவ்வினை பாதியளவு நிறைவு தேவையான நேரத்தை விட தோராயமாக 10 மடங்கு காட்டுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு 3 × 5 50. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரும்பை அதன் தாதுவான Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுண்ணாம்புகளின் பயன்பாடு யாது? நுரைமிதப்பு முறை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரிக்க ரொம்ப முக்கியம். பின்வரும் நோட்டில் தகுந்த விளக்கங்களுடன் மாசு கசடு. பின்வரும் செய்முறைகள் கொடுக்கப்பட்டுள்ள பயன்பாட்டினை விவரி. காப்பர் பிரித்தெடுத்தலின் சிலிக்கா. அதே மாதிரி சிர்கோனியத்தின் மீது தூய்மையாக்கல் அயோடின். அடுத்து பார்த்தோன்னா ஷார்ட் கீ பிராங்கல் குறைபாடு ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. 7 வகையான அலகு கூட்டினை சுருக்கமாக விளக்குக. X மற்றும் Y அணுக்கள் பிபிசியின் படிக அமைப்பினை உருவாக்கின்றன. கனசதுரத்தின் மூலையில் X அணுக்களும் அதன் மையத்தில் Y அணுவும் இடம்பெறுகிறது. அச்சேர்மத்தின் வாய்ப்பாடு என்ன? அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 18 ஏ விளைபொருட்கள் மற்றும் பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேதி வினையினை விவரி. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ செகண்ட் -1 அரைவாழ்வு காலத்தினை கண்டறிக. இரு மூலக்கூறு வினைகளுக்கு மோதல் கொள்கையினை சுருக்கமாக விளக்குக. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு முதலிடை பருவத் தேர்வு 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.